நல்லடியார்கள் அப்படின்னு சிலரை வந்து அடையாளப்படுத்துறாங்க. இந்த தர்காக்கள்ல அடக்கம் பண்ணியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற அடக்கம் செய்யப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவர்களை நல்லடியார்கள்னு சொல்லி அவர்களிடத்துல போய் கோரிக்கை வைத்தாலோ அல்லது பரிந்துரை தேடினாலோ அது பலனளிக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த மாதிரி அவங்கள கேட்க சொல்லி அந்த நல்லடியார்கள் சொல்லியிருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா யாராவது? அப்படி யாரும் சொன்னது கிடையாது. எந்த நல்லடியா இருந்தாலும் சரி, என்னிடத்துல நீங்க வந்து பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுடைய கோரிக்கைகளை என்கிட்ட முதல்ல நீங்க கேளுங்க அப்படின்னு எந்த நல்லடியார்களும் சொன்னது கிடையாது. அவங்க சொல்றது எல்லாமே என்னன்னா, அல்லாஹ்விட்ட கேளுங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி யாரும் சொன்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் இருக்கா? முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு இவங்க தான் அவுலியாக்களே மிகப்பெரிய அவுலியான்னு சொல்றாங்க. இருக்கக்கூடிய எல்லா அவுலியாக்களை விடவும் உயர்ந்த அவுலியா யாரு அப்படின்னு பார்த்தா இந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவரே தௌஹீதை பேசினவர் தான். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்பவரை தௌஹீதை எடுத்து சொன்னவர் தான். அவரு தன்னுடைய எழுதிய சில புத்தகத்துல அவர் சொன்ன அந்த விஷயமே அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி கேளுங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேளுங்க அப்படிங்கறதுதான் அவர் தௌஹீதுடைய அடிப்படையை தான் எடுத்து சொன்னாரு. அப்படி சொன்னவரைக்கே இன்னைக்கு எந்த அவுலியாவாக்கிட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்கும் மேல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நாளைக்கு மறுமையில் அவங்க வந்து அவங்கள்ட்ட பரிந்துரை தேர்ந்தவங்களுக்கு எதிராக நிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நிப்பாங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஒன்று திரட்டுவான். அப்படி ஒன்று திரட்டும் பொழுது யார் யாரெல்லாம் பின்னாடி வணங்குனீங்களோ, யார் வணங்குனீங்களோ அவங்க பின்னாடி போங்க அப்படின்னு. இப்போ ஈசா நபிட்ட கேட்கும் பொழுது நீங்க இவங்களை வணங்க சொன்னீங்களா அவங்கள அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசா நபி என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் இறைவா உனக்கே இது வந்து குர்ஆன்லயே இருக்குல்ல இந்த சொல்றது. இறைவா உனக்கே நல்லா தெரியும், நான் இவங்களை என்ன வணங்க சொல்லல, ஒன்னதான் வணங்க சொன்னேன், இவங்க என்ன வணங்கிக்கிட்டாங்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அவங்க கை விரிச்சுவாங்க. யாரெல்லாம் வணங்குனாங்களோ அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம். அவங்க நல்லடியார்களா இருந்தாங்கன்னா இப்ப சில பேரை பின்பற்றுறாங்களா, இப்ப அவளையும் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்றாங்க. அவர் நல்லடியாரா இருந்தாரு. அவர் நல்லடியாரா என்னன்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர் நல்லடியாரா வந்து சொர்க்கவாசியா இருந்தாங்கன்னா அவர் கை விரிச்சுவார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறது அவர் கை விரிச்சுவார். எந்த அடியாருமே என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டது கிடையாது.